கொஞ்ச நாளாகவே நம்ம ஆட்கள்லாம் வந்து இந்த வைரஸை பற்றி பேசுங்க எவ்வளோ நாள் தாங்க தமிழுக்கு அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன சலிப்பு ஏற்பட்டுருச்சு. பட் முக்கியமான நிகழ்வுலாம் நடக்கிறப்போ வந்து தொடர்ந்து அதை குறித்து பேசாமல் நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா? இந்த ஹாண்டா வைரஸு சாதாரண வைரஸ் இல்லைங்க, நிஜமாகவே உயிர்கொல்லி வைரஸ் தான். இருந்தாலும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதில் தரான தகவல்கள்லாம் நிறையா கூட வந்து பரப்பப்பட்டிருக்கு. முதல்ல இந்த வைரஸ் வந்து எப்படி அவுட் பிரேக் ஆச்சு, எப்படி வந்து வெளில வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பல வைரஸுகள், பல நோய்கள், ஏன் பல உயிரினங்களே வந்து இந்த கப்பலை பயன்படுத்தி தான் வந்து ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கே வந்திருக்கு. அப்படி ஒரு க்ரூஸ் ஷிப் ஹாண்டியஸ் அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட முதல் அவுட் பிரேக் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த இவங்க இருக்காங்களா இந்த எலி பசங்க, நம்ம என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜியில் எவ்வளோ விஷயங்களை வச்சு நிறையா தவிர்த்தாலும் இந்த எலிகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி மாடர்ன் ஹியூமன்ஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பல பிரச்சனைகள் இந்த எலிங்கனால தான் வருது. அதுக்காக சமூகத்தில் நம்மளோட வாழ்க்கைக்கு அவங்களோட பயன் சுத்தமாக தேவையே படலையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அவங்க இல்லைனாலும் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துடும். அந்த விதத்தில் இந்த பெரிய பிரச்சனையை கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா வந்து இந்த ராடன்ஸ் எலிகள் தான். இந்த ஹாண்டியஸ் க்ரூஸ் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கிற இந்த வைரஸோட ஸ்ட்ரெயினை வந்து ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வைரஸ் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கண்டுபிடிச்சாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு வந்து பேர் வைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதோட அவுட் பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப லீத்தலாக இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இறப்புகள் வந்து நடக்குது. ஒரு பெண், அதுக்கப்புறம் 2 ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரே மாதிரியான சிக்னஸ் வருது, ஒரே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கும் போதே வந்து 3 பேர் வந்து இறந்துடுறாங்க. அதற்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இந்த ரிப்போர்ட் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வைரஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஹாண்டா வைரஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து யூகே, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் கரீபியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கான உரிய நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. அப்போ தான் உடனே டக்குன்னு நம்ம பேண்டமிக் ஞாபகம் வருது. ஆஹா, இதே மாதிரி தானே கோவிட் வைரஸ் வந்துச்சு, அது வந்து பேட்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது பேட்லேருந்து வந்ததானே தெரியலையே. ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்படுது. சைனா அமெரிக்கா மேலே பழிய போட்டான், அமெரிக்கா சைனா மேலே பழிய போட்டான். சரி, இந்த வைரஸ்க்கு யார் மேலே பழிய போடுறது? சரி, இப்போதைக்கு எலி மேலே பழிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியாத தன்மை ஏற்படும், தலைவலி அப்படிங்கிறது வந்து இருக்கும், வழக்கம் போல் தும்பல், இரும்பல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு உங்களோட தலை வந்து பாரமாயிரும் அண்ட் படுக்கையாயிருவீங்க. அண்ட் இட் வில் லீட் டு டெத், அதாவது உயிர் போகிற மாதிரியான ஒரு வைரஸ் தான், லீத்தலான ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வரைக்கும் ஏன் இது வந்து ரொம்ப பயமுறுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த மாதிரி ஒரு வைரஸ் அவுட் பிரேக் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் உடனே அதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய பேனிக், ஒரு பீதியை வந்து அது கலப்பி விட்டுரும் அப்படிங்கிறனால. அதுக்காக இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல, 2 இந்தியன்ஸ்க்கான வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, 2 ட்ராவலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஸ்பெயினில் அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது வந்து இந்திய தூதரகத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து அந்த தகவலை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எந்த காரணத்து கொண்டும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அந்த தகவலின் படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இது வந்து வந்துருச்சு அப்படின்னா உலகத்துக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படிங்கிறனால இந்தியாவுக்கு வரக்கூடிய பயணிகளை ஸ்க்ரீன் பண்ணி தான் வந்து அனுப்பணும். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படலை. அதனால் இப்போ வந்து ஹாண்டா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்தியாவில் இப்போதைக்கு வாட்சில் வச்சுருக்க இல்லை வந்து மானிட்டர் பண்ணுறக்க ஒரே வைரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம நிப்பா வைரஸ் தான். உங்களுக்கு தெரியும் நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு உயிர்கொல்லி வைரஸ்ஸு. நிப்பா வைரஸோட சிம்டம்ஸு, அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது உங்களை வந்து உயிரெடுக்கக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்கும். பட் ஹாண்டா வைரஸோட விதம்ன்றது வேறு மாதிரி இருக்கும். நிப்பா வைரஸ் மோஸ்ட்டாக வந்து கேரளாவோட கோஸ்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. கேரளா வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கம் கடத்துறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல வைரஸ்களையும் வந்து அரேபியன் சி மூலிமா உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது கேரளா வழியாக அதிகமாக வந்து நடக்கும். ஸோ அதனால் அந்த ரீஜன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனிங்கில் வந்து வச்சுருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சுன்னா, அதை நாசியா, டக்குன்னு ஹெட் ஒரு மாதிரி இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் தும்மல், இருமல்லாம் அதிகமாக இருக்குன்னா உடனே ஒரு செக் எடுத்து பார்த்துறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள், வயதானவர்கள் இருக்காங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்ட்டு வழக்கமாக அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் பேண்டமிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறப்போ என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னென்ன ரீஜன் மூலியமாக அது வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிகளுடைய எச்சங்கள்,
அது எக்ஸ்க்ரீஷனாக இருக்கலாம், யூரினாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுங்க சாப்பிட்டு வச்ச மீதி விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதுங்களோட கான்டாக்ட் நம்ம ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் எலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை சானிடைஸ் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எலிகள் வராமல் இருக்கிறத நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். பட் முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா எலிகளை வந்து தவிர்த்திட முடியாது. அதனால் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தினாலே இந்த வைரஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம்பா, சானிடேஷன், அந்த கைகளை கழுவுறது அப்படிங்கிறது பேசிக்கான விஷயமா இருந்தால் கூட இன்னொரு விஷயம் மூலியமா ஈஸியாக அதை ஸ்ப்ரெட்டை வந்து தவிர்க்கலாம். இது வந்து இன்ஃபெக்ஷனை தவிர்க்கலாம்னா வென்டிலேஷன். இந்த க்ரூஸ் ஷிப்பில் இந்த மாதிரி அவுட் பிரேக்ஸ்லாம் அதிகமாக நடக்கிறது வென்டிலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா, அங்கே உள்ள இருக்கக்கூடிய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் ரொம்ப சின்னதாக இருக்கலாம். சில பேர் வந்து மூடியே வந்து வச்சிருக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி வந்து நோய் தொற்று ஏற்படக்கூடிய இடங்களாக உங்களுக்கு தெரியுது, வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் கதவெல்லாம் வந்து திறந்து விட்டிங்கன்னா காற்று உள்ளே போயிட்டு வந்துச்சுனாலே, இந்த வென்டிலேஷன் அதிகமாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி வைரஸோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஆக்டிவாக இருக்காது, ஈஸியாக அதில் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தற்காப்புக்கு உண்டான வழிகள். தோட்டப்பாளையம் வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி ஹாண்டா வைரஸோட இன்னொரு ஸ்ட்ரெயினை வந்து தோட்டப்பாளையம் நம்ம வேலூரில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1964 ஒரு கேஸை வந்து உடனே வந்து கேள்விப்பட்டோன்னா போயிட்டு பார்த்துருக்காங்க. இந்த ஹாண்டா வைரஸோட ஸ்ட்ரெயின் அது அந்த வேலூர் பக்கத்தில் இருக்க தோட்டப்பாளையமில் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு வந்து தோட்டப்பாளையம் ஸ்ட்ரெயின்னே வந்து பேர் வச்சுட்டாங்க. ஸோ உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேயும் அந்த ஹாண்டா வைரஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற பெருமையுடன் ஏலியனை பற்றி கேட்கணும் உங்களுக்கு. அவ்வளோதானே, தமிழில் போட்டேன், ஏலியனை பற்றி பேசாமல் வைரஸ் பற்றியே பேசிருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? ஏங்க, வைரஸாவது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்துக்கலாங்க. ஏலியன் வந்து இந்த அமெரிக்காக்காரங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் புருடா விட்டுட்டாக இருக்காங்க தான் என்னுடைய பார்வை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படி கூட வந்து சொல்லலாம் இல்லையா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மிலிட்ரி, அது மட்டும் இல்லாமல் பென்டகன், எஃபிஐன்னு அவங்களுடைய அந்த முக்கியமான சில அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய டிபார்ட்மெண்ட். அதில் ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்னால வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளாக யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்க்கு நிறைய வீடியோஸு பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டதுனால கூடிய சீக்கிரம் வெளியிடுறோம், இதெல்லாம் வந்து கிளாஸிஃபைட் ஃபைல்ஸாக இருந்தது, சீக்ரெட் ஃபைல்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 1964 50s ஆரம்பித்து 70s 80s ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இருந்திருக்கலாம். அது பறக்கும் தட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அது ஒரு க்ரீச்சரோட ஒரு பார்ட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலோகத்தை நாங்கள் வந்து பிளானெட்டில் பார்த்ததே இல்லை, இது கண்டிப்பாக வந்து வெளிலேருந்து இங்கேயோ வந்து வந்திருக்கு. அண்ட் பறக்கும் தொட்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற கேசஸ், அவங்கள ரெக்கார்ட் பண்ணது. அண்ட் இது மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் மூலியம் கான்டாக்ட் ஏற்பட்டது, ஏதோ கம்யூனிகேஷன் யாரும் ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்கும்ல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த FBI மூலியமாகவும் நாசா மூலியமாகவும் எடுக்கப்பட்ட எல்லா ஃபைல்ஸையுமே வந்து அங்கே காட்சிக்காக வந்து வச்சுருக்காங்களாம். இதை தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமாக அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வெளியிட்டு மக்களை குழப்பணும், உலக மக்களை மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் அமெரிக்க மக்களையும் வந்து குழப்பணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பேசிக்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் மாடர்ன் டெக்னாலஜி வந்தும் ஏன் ப்ராப்பரான ஒரு சைட்டிங், ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ, இன்றைக்கி ஏஐ வீடியோஸ் வச்சு உலகத்தையே ஏமாத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவாலேயும் FBIயாலையும் வந்து சொல்லவே முடியல. அப்படின்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்காக அமெரிக்கா எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த உலக சூழ்நிலையில் ஏன் அவங்க அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க ஈரான் வார் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல பஞ்சாயத்துக்களை அமெரிக்கா வச்சிருக்க அண்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து மறந்துட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ஈரான் வார் இருந்துச்சு, இப்போ எல்லாருமே ஏலியனை பற்றி பேசுன்றீங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஊரில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்லை உலக லெவலில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அடிக்கடி கொளுத்தி போடுற ஒரு விஷயம், அடிக்கடி எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் அரசாங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா அரசாங்கங்கள் யார் அதிபராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாசாவையும் FBIயும் பயன்படுத்தி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் மூலியமாக இப்போ அவங்க விட்டுருக்க அப்டேட்டட் புருடா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் UFO சைட்டிங்ஸ் கொண்டான அந்த கிளாசிஃபைட் ஃபைல்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னரே நிறைய எடிஷனில் இது மாதிரிலாம் வந்து பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சளிப்படைஞ்சிருச்சு. ஏலியன்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்க, ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமல் த ஏலியன் மாதிரி என்னையும் பேச வச்சிட்டிங்களே.